தங்கச்சி வீட்டுக்கு சம்மந்தம் கலக்க போகிறோன்னு எல்லாரும் போயிருந்தோம்ல, அன்னைக்கு நைட் எனக்கு 7:30 மணிக்கு மானாமதுரையில் ட்ரெயின் சென்னைக்கு. நானும் அத்தை பொண்ணு எல்லாரும் தான் போகிறோம். அவளை மட்டும் வீட்டில் விட்டு வந்தது தான் நல்ல வேலையாக போச்சு. இனிமேல் மானாமதுரை போனால் ட்ரெயினை விட்டுருவீங்க, பரமக்குடியிலேயே ஏறிடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா 10 நிமிஷம் ட்ரெயின் லேட்டாக தான் வந்துச்சு. நான் எடுத்துகிட்டு வந்த பேக் லைட்டாக கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு ஒரு பெரிய ட்ராலி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெயினில் ஏறியாச்சு. எங்கள் அத்தை பொண்ணு தான் எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு மானாமதுரையில் ஏறினா. ஒரு வழியாக ஒரு 7:30 மணிக்கெலாம் சென்னைக்கு வந்தாச்சு. வந்ததுமே ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். காலை டிஃபனே வந்துட்டு எங்களுக்கு இந்த அதிரசம் முறுக்கு தான். நம்ம சைடு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, எல்லாருக்கும் இந்த அதிரசம் முறுக்கு கொடுத்துருவாங்க. அதிரசம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. முறுக்கு தான் கொஞ்சம் பதத்து போயிடுச்சு. இனியாப்பா கூட திட்டினாங்க, முறுக்கு அதிரசத்தையும் சேர்த்து வச்சேன்னா பதத்து தான் போகும் அப்படின்ட்டு. சத்தியமாக எனக்கு அந்த யோசனையே இல்லை, தனித்தனியாக கவர் போட்டு எடுத்துகிட்டு வரணும்னு. சரி கொண்டு வந்தாச்சு, டீயில் போட்டு குடிச்சிக்கலான்னு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே கார்டனை பார்க்க போயிட்டேன். எல்லாரும் நல்லா செழிப்பாக இருந்தாங்க. நமக்கும் மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது, அதையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா.